இன்னும் சில மாதங்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு கேட்பாளர், பிறகு கண்டிப்பாக தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் வேட்பாளராக உங்கள் முன்னால் இருக்கின்ற வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பேசுகிறேன். அதற்காக என் பின்னாடி பேசுகிற கண்டிப்பாக அமைச்சர் ஏதாவது கிண்டடிப்பாரு, அது சிரிக்கும் போதே தெரியுது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமது இளைஞரணி செயலாளருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் பார்த்தீர்கள் கடந்த 10 நாட்களாக தமிழகத்தில் உள்ள அனைத்து 40 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 2019 தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினார். இன்னும் சொன்னால் ஒரே ஒரு கல்லை காட்டிதான் தமிழ்நாட்டிலே உள்ள மக்களில்தான் இந்த மோடி அரசு எவ்வளவு சாதி தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டினார்கள். இந்த கூட்டத்திற்கு அருமையான சேகர் பாபு அவர்களும் நானும் தேதி கேட்டபோது, இன்னும் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல சேகர், நான் நம்ம தான் முதல்ல பண்ணோம், அப்பதாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்ப்பு உதாரணமாக. அவர் அப்பயே கேட்டார், சேகர் பாபு வண்டியில் ஏறணுன்னு, என்னென்ன தேதி கேட்க தானே வந்திருக்கீங்க? ஏனென்றால் இந்த முறை நாம் தேர்தலை சந்திக்கின்ற போது மும்முனை போட்டிகளாக இருக்கிறது. ஒரு பக்கம் தன்னை பூதாகரமாக பெருசாக்கி பாஜக ஒரு பக்கம் நிற்கிறது. பாஜகவின் பி டீமாக பார்த்தீர்கள் என்றால் எடப்பாடியோட அதிமுக இன்று களத்திலே இறங்குகிறார்கள். இதை வெற்றி பெற வேண்டியதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 மாவட்டத்தில் சேகர் பண்ணிக்கிறேன், அண்ணா ரொம்ப சீக்கிரமா நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன். அதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம எடுத்து வைக்கிற மொத்த அடி சரியான அடியா இருக்கணும். எனக்கு அண்ணன் பத்தி நல்லா தெரியும். கொரோனா காலத்தில் நம்ம அனைவரும் முதல் வலையில எல்லாம் பயந்து வீட்டில் இருந்தோம். அப்போ தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவிட்டார், நாம் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்றார். பார்த்தீங்கன்னா எங்க வீட்டிலாம் ஒரே சண்டை. முதல் ஆளாவது நீங்க எம்பி வாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி தினம் காலையில் 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா அண்ணா முத்தையா மன்றத்தில் நம்ம அனைவரும் இருந்தோம். எது செய்தாலும் முதல்ல அவர் தான் புள்ளியார் சொல்லி போறது அவராக தான் இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே எதிர்காட்டணும். அப்பொழுது இவர் ஏற்பாடு செய்கிற கூட்டமாக இருக்கட்டும், நிகழ்வுகளை பார்த்து மற்ற மாவட்டத்தில் ஏன்பா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, மாவட்டத்தில் போய் சொல்லுங்கப்பா, எது எடுத்தாலும் முதல்ல போய் பண்ணிடுறாருப்பா, இவர் பண்ணோன்னு நாம பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லாட்டி நம்ம தான் குறை இருக்கிற மாதிரி இருக்கு. ஏனென்றால் இல்லை, அது காரணம் என்றால் தளபதி என்ன நோக்கத்தில் சொல்கிறாரோ தலைவர் அவர்கள், அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே செயல்படக்கூடியவர் தான் நமது மாவட்ட செயலர் அவர்கள். நான் கேட்பாளராக இருப்பதால் அதிகமாக நான் அறிவுரை கூறுவது நல்லதில்லை. ஆனால் இந்த முறை ஒன்றையும் சொல்வேன், தொடர்ந்து நாம் வெற்றிகளை பெற்று வருகிறோம். வெற்றி பெறுவதால் நான் பெருமிதம் பெற்றுவிடக்கூடாது, தலைகணம் ஏறிவிடக்கூடாது. அது மட்டும்தான் சொல்வேன். ஏனென்றால் நம்மை எவ்வாறு வீழ்த்த வேண்டும், நம்முடைய ஏதாவது சிறிது பிசிறு கிடைக்குமா, அதை ஊதி பெரிதாக்க முடியுமா என்று நமது பகைவர்கள் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. இதற்கு இப்படியாவது நம்மை வீழ்த்தலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்கள் பணியை செய்தாலே போதும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சொல்வேன், இங்கு எனக்கு வேட்பாளராக தலைவர் அறிவித்தால் நான் வேட்பாளர் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக தான் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் உண்மையிலே வேட்பாளர் சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.